அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நிறைய மகத்தான மிக அழகான பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளில் ஒன்று அல்லாஹ் பேசக்கூடிய. வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய பேச்சை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய காதால் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு படைக்கப்படாது. இந்த வானம், பூமி, மனிதர்கள், ஜின்கள், கடல்கள், மலைகள் எல்லாம் அல்லாஹ்வை தவிர எல்லாம் படைக்கப்பட்டது. அல்லாஹ் அவன் படைப்பாளன். ஆனால் அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தைகள் அவனிடமிருந்து வெளிவந்தவை. அல்லாஹ்வுடைய குர்ஆன் படைப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வுடைய பேச்சை தான் நாம் குர்ஆன் ஓதும் போது கேட்கிறோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை, வார்த்தைகளை ஓதி காட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்முடைய நபிக்கு ஓதி காட்டினார்கள். நம்முடைய நபி தன்னுடைய தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதே வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் ஓதுகிறோம். அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடமிருந்து வந்தவை, அவனிடமே திரும்பக்கூடியவை. இந்த பூமி, வானம் அழிக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹு தஆலா தன்னுடைய பேச்சை உயர்த்தி விடுவான். அப்போது இந்த பூமியிலே குர்ஆன் இருக்காது, குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்காது, எந்த புத்தகத்திலும் குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்காது. அல்லாஹ் உயர்த்தி விடுவான். ஆக அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு உள்ள நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு.